நீங்க 2 பேருமே என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. புதுசா கல்யாணம் பண்ணவங்க பண்ற எந்த ரொமான்ஸும் உங்ககிட்ட இல்ல. நல்லா சொல்லுங்க அத்தை. இதெல்லாம் யார் இவருக்கு சொல்றது? முதல்ல காதலிக்கிற பொண்ண எவ்ளோ கொண்டாடினாலும் அவளை கடவுளா பார்க்க கூடாது, விலகி இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப பாரு அஞ்சலி நீ அப்படி நீ இப்படின்னு எப்பவும் வியந்து வியந்து பார்த்துட்டே இருக்கா. கொஞ்சம் தரை இறங்கி வான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா அத்தை விடுங்க அத்தை, இதையெல்லாம் நானே சரி பண்ணிக்கிறேன். இவனை எங்கேயாவது அழிச்சிட்டு போமா, நீயாவது இவனை சரி பண்ணு. அத்தை, இந்த வீட்ல 2 பூஜை ரூம் இருக்கு. ஒன்னு எல்லா சாமியும் இருக்கிற பூஜை ரூம், 2வது எங்களோட பெட்ரூம். அதுல கடவுளா இருக்கிறதே நான் தான். டேய், அவ சொல்றத கேளுடா. என்ன ஓகேவா? என்ன அஞ்சலி நீ இவ்ளோ பொய் சொல்ற? இப்படி பொய்யிலேயே சமாளிப்பானா கடைசி வரைக்கும் நம்ம ஒண்ணு சேரவே முடியாது. நானா மாற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அகில். ஏய், எதுக்குடா அவசரமா வர சொன்ன? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல வெண்பா. இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. சரி, கோவில்ல வச்சு பேசிட்டு இருந்தப்போ எதுக்கு அவசரமா கட் பண்ண? அதான் பிரச்சனையே. நான் உன்கிட்ட பேச நினைச்சது என்னன்னா, என்னோட மாமனார் எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயத்த கண்ணமாட்ட சொல்லாமே விட்டாரு. ஐயோ, அவளுக்குள்ள பெரிய பெரிய கனவுகள் இருக்கு. குழந்தைங்க மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்கா. எனக்கு குழந்தை பெத்து கொடுக்கணும்னு அவ்வளோ தீவிரமா இருக்கா. ஏய், கொஞ்சம் கூலா இருடா. குழந்தை பிறக்கணும் நம்பிக்கையோட இருக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆசையும் கனவு இருக்கிறது இயல்பு தானே? அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது வெண்பா. இன்னி கோவில்ல நேர்ந்துக்கிட்டு தொட்டில் கட்டுறா. அவ போக்குலே விடுறா. இப்போதைக்கு நாம எதையும் தடுக்க வேணாம். இல்ல வெண்பா, இப்ப நம்ம விட்டுட்டா அவன் நிறைய எதிர்பார்ப்போட நிறைய ஆசையும் வளர்த்துப்பா. அது ஏமாற்றமா முடியறப்போ பெருசா பாதிக்கப்படுவாள்ல. என்ன விரதம் இருந்தாலும் பூஜை பண்ணாலும் அவளுக்கு புள்ள பிறக்காது. இது எப்படி அவகிட்ட சொல்றது? உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உடனடியா பலீர்னு போட்டு உடைக்கிறதும் கொஞ்சம் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது. வெண்பா, கண்ணம்மாக்கு வேற கமிட்மெண்ட்ஸே கிடையாது. நான், இந்த குடும்பம், அவ எதிர்காலம் நம்புற குழந்தை, இதை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிற ஒருத்தி. அவ இதுல இருந்து சுவிட்ச் ஓவர் ஆகி அடுத்த ஸ்டெப் போவாள்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சோம்னா அதுல இருந்து அவளை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வெண்பா. நான் என்னடா பண்ணணும்? அவளுக்கு இந்த உண்மையை சொல்லியே ஆகணும். ஏன் உடனே சொல்லணும்? கொஞ்சம் பொறுமையா நிதானமா சொல்லலாம்ல. இல்ல வெண்பா, உடனே சொல்லணும்னு தோணுது. அதான் சரி. சொன்னா உடஞ்சு அழுவா. இதை ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனா அதை எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்றதுதான் நல்லது. ஓகே, அப்படின்னா சொல்லிடலாம். அத நீதான் வெண்பா சொல்லணும். சொல்றேன்டா. உன்னை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவளுக்கு புரியுற மாதிரி பக்குவமா உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத. உன்னை பாரதி குழந்தை மாதிரி பார்த்துப்பான். உன்னை கலங்க விடாம பார்த்துப்பான்னு சொல்லு. சரிடா, சொல்றேன். சரி, see you. தேங்க்யூ வெண்பா. It's okay.
கண்ணம்மாவ குழந்தை மாதிரி பார்த்துப்பேன்னு என்கிட்டயே சொல்றியா? இதே வாயால இவ என்னை விட்டு ஒழிஞ்சிட்டா நிம்மதின்னு சொல்ல வைக்கிறேன். ஹாய் கண்ணம்மா. ஹே, வாங்க வாங்க. ஏய், உட்காரு. உட்காருங்க. ஆச்சரியமா இருக்கே, நீங்க ஏரோம தேடி வந்திருக்கீங்க? நானா தேடி வரல, தூது வந்திருக்கேன். தூது வந்திருக்கீங்களா? ஆமா, என்ன தூது அனுப்புனது யார் தெரியுமா? பாரதி மாமா. பாரதி மாமாவா? ஆ, ம்ஹும். ஏன் பொய் சொல்றீங்க? பாரதி மாமா எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட நேருக்கு நேர் சொல்லலாமே. அவரு ஏன் என்கிட்ட தூது அனுப்பி பேச சொல்லணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் சொன்னாலும் கேட்காம இருக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீடு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிற. ஆமா. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் சரி வரும்னு நான் சொன்னல. ஆ, அதுல உன் பாரதி மாமாக்கு உடன்பாடு இல்ல. குழந்தை வேண்டான்னு சொல்றாரா? பொறக்க கூடாதுன்னு சொல்றான். உள்ள பொறுக்கணும்னு நான் கோயில்ல தொட்டிலாம் கட்டிட்டு வந்தேன். அது அவருக்கும் தெரியுமே. அது தெரிஞ்சதுனாலதான் அவ என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. இப்ப என்ன பண்றது? சொல்றத கேப்பியா? யார் சொல்றது? நீங்க சொல்றதையா இல்ல பாரதி மாமா சொல்றதையா? நான் சொல்றத கேட்டா நீ அம்மாவாகலாம், பாரதி சொல்றத கேட்டா ஆக முடியாது. ஐயோ, இப்ப நான் யார் சொல்றத கேக்குறதுனே தெரியலையே. அது நீதான் முடிவு பண்ணணும் கண்ணம்மா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த ஆம்பளைங்க இருக்கானுங்களே வில்லங்கமான பையனுங்க. எங்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்கான மரியாதை போயிடுமோ, நம்ம மேல காட்ட வேண்டிய பாசம் குழந்தை மேல போயிடுமோன்னு பயப்படுவானுங்க. ஆனா அதே சமயம் ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டோன்னு வெயி, நம்மள விட்டுட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருப்பானுங்க. அப்போ கண்டிஷனா ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். இந்த புள்ள பெத்துக்க வேண்டாங்கிறதெல்லாம் பாரதி மாமா சொல்லக்கூடாது. சொன்னாலும் இந்த கண்ணம்மா கட்டுப்பட மாட்டான்னு சொல்லிடலாம். அது நானே பாரதி மாமா கிட்ட சொல்லிடுறேன். அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத கண்ணம்மா. இந்த பாரதி பையனை நான் பாத்துக்கிறேன். ஆ, ரொம்ப தேங்க்ஸ். ம். ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு அவரு ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்கலாம். அதுக்காக அவரை பையன்னு, அதுவும் ஏன் முன்னாடி. ஓ, சரி சரி, இனிமே அப்படி சொல்லல. ஓகே, பாரதி சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். ம், ம். அவ ஏதாவது சாரி அவரு ஏதாவது வெண்பா சொன்னாலான்னு கேட்டா ஆமா சொன்னாங்கன்னு சொல்லு, அது போதும். ம். அப்ப நான் கிளம்புறேன். டாக்டர், இப்ப நான் விரதம் இருந்து பூஜை பண்ணலாமா? எதுக்கு? குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விரதம் இருக்க சொல்லி பூசாரி சொன்னாரு. நீ அசத்துக்கணுமா? ஆனா எதை பத்தியும் பாரதி சார் கிட்ட பேசாத. ஓகே, சரி சரி, நான் வரேன். ம். ஏங்க, நம்ம பூசாரி சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த விரதம் பூஜை இதை பத்தி தானே? ஆமா, அவரு கணிச்சு சொன்னா அந்த கணிப்பு தப்பா இருக்காது. இப்ப எதுக்கு நம்ம இந்த பூஜைலாம்? அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் சரி வரும்னு நான் சொன்னல. ஆ, அதுல உன் பாரதி மாமாக்கு உடன்பாடு இல்ல. இப்ப எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. நாம கும்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லையா? கண்ணம்மா, நம்ம தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாமே. வேணா ஒன்று பண்ணலாம். நான் பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிதானமா இதை பத்தி முடிவு பண்ணலாம். அவர் என்ன சொன்னாரு? இந்த புதன்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துட்டு பூஜை செய்ய சொன்னாரு. சரி, வேணானா விடுங்க. என் மேல கோவமா? கோவம்லாம் இல்ல. நான் ஒரு மடச்சி. நீங்க தீர்மானமா இருக்கிற விஷயத்துல நான் கோரிக்கையை வச்சிருக்க கூடாது.
உங்க மனசுல என்ன இருக்குன்னு வெண்பா சொன்னாங்க. அதுக்கு மேலயும் நான் இப்படி ஒரு பூஜை விரதம்லாம் சொல்லியிருக்க கூடாது. வெண்பா வந்தாளா? ஆமா, அவ உன்கிட்ட பேசிட்டாளா? ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அத கேட்டதுக்கு அப்புறமும் பூஜை பண்ணலான்னு சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும்னு சொல்றேன். ஏன்? ஏன் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்க கூடாதா? நீங்க தூது அமிச்ச ஆளு, நீங்க சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு, நானும் கேட்டாச்சு. அதுக்கு மேலயும் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலேயும் சாமி கும்பிடணும்னு சொன்னா என்ன அர்த்தம் கண்ணம்மா? வேணாம் பாரதி மாமா, இது வரைக்கும் நான் எதுக்கும் முரண்டு பண்ணதில்ல. நீங்களும் இதை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சதில்ல. விட்டுருவோமே. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல கண்ணம்மா, நீ ஏன் இந்த பூஜை நடத்தணும்னு அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி கேட்டா நான் எப்படி மாமா பதில் சொல்றது? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா எங்க அந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டுன்னு சொல்வீங்களா? விடுங்க பாரதி மாமா. வெண்பா எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல கோவம் இல்லையா? எதுக்கு மாமா வரணும்? நீங்க பொண்ணு தருவீங்க, பொருள் தருவீங்க, புள்ளைய தருவீங்கன்னு நான் ஒண்ணும் வரல. இம்புட்டு ஒசரத்துல இருக்கிற புள்ள நம்மள மதிச்சு விரும்புதேன்னு தான் உங்களை கட்டிக்க சம்மதிச்சேன். அதனால எனக்கு இதுல கோவம்லாம் இல்ல. அப்பாடா, எனக்கு இப்பதான் கண்ணம்மா நிம்மதியா இருக்கு. அப்படியே இந்த பூஜை பண்ண சம்மதிச்சீங்கன்னா? இல்ல கண்ணம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இது நான் என் மன ஆறுதலுக்காக பண்ற பூஜை. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி அப்படின்னா பண்ணிக்கோ. எஸ், தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச் மாமா. மாமா, அத்தை கிட்ட இது 2 நாள் விரதம் இருந்து நடு வீட்டுல விளக்கேத்தி நடத்த வேண்டிய பூஜை. அதான் நீங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலன்னு வரக்கூடாதுல்ல மாமா. அப்போ கீழே வா, கையோட கேட்டுடலாம். அப்படியே நான் பெங்களூர் கிளம்புறேன். சரி மாமா. தினேஷையும் கார்த்திகையும் புது ப்ராஜெக்ட பாத்துக்க சொல்லுங்க. சோலமனுக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்தா இன்னும் 10-20 வருஷத்துக்கு நம்மள விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசே வராதுங்க. இல்ல சௌந்தர்யா, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. எனக்கு என்னமோ அகிலனை இந்த ப்ராஜெக்ட ஹெட் பண்ண சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் சப்போர்ட் டீமா போட்டுறலாம். இல்ல, இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட இனிஷியல் ஸ்டேஜ்லயே அகிலன் கிட்ட கொடுக்க வேண்டாம். இது கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா அவனுக்கும் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லங்க. அதுக்கு இல்ல அகில். அப்பா ஒரு நிமிஷம் உட்கார். சொல்லுங்கப்பா. அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ஃபேக்டரியில புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். ஓ ஓகேப்பா. அந்த ப்ராஜெக்ட நீ ஹேண்டில் பண்ணு. இல்லப்பா, ஐம் நாட் இன் தட் ஸ்டேஜ். இத நல்லதுக்காக தான் சொல்றேன். என்னடா இப்படி? ஏங்க, அவன் தான் சொல்றான்ல, அவனை எதுக்கு கம்பல் பண்றீங்க? அவனை அவன் இஷ்டத்துக்கு விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் பாரதி, என்னடா பேகேஜோட கிளம்பிட்டா? என்ன பெரிய ட்ரிப்பா? ஆமாப்பா, ஒரு 2-3 டேஸ் பெங்களூர் போறேன். வித் அண்ணியா? இல்லடா, தனியா தான் போறேன். இப்ப என்ன ட்ரிப்பு? ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்மா. பாரதி, இந்த வீக்கெண்ட்ல நம்ம போர்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கு என்னப்பா? டேய், நீ ஒன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்ல? அதுக்குள்ள வந்துருவேன்ப்பா. மாமா சொல்லுங்க. அம்மா, இன்னில இருந்து 3 நாளைக்கு கண்ணம்மா விரதம் இருக்க போறா. அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேம்மா. இத சௌந்தர்யா, பார் ஒரு பார். நிமிஷம் இரு. அவன் என்ன சொல்ல வர்றான்னு கேளேன். நீ சொல்லு பாரதி. அவ 2 நாள் விரதம் இருந்து பூஜை எல்லாம் பண்ணுவா. அதுக்கு
உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பூஜை? இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்கான். இந்த டைம்ல விரதம் இருந்து பூஜை பண்ணா குழந்தை நல்லா பிறக்கும்னு பூசாரி சொல்லியிருக்காரு. அதை இவன் நம்புறா. அந்த நம்பிக்கை நம்ம கெடுக்க வேணாம்லப்பா. ஏய், வெரி குட் பாரதி. அப்ப இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த பூஜைய அதே கோயில் குளத்துல பண்ண வேண்டியதானே? ஏம்மா அவ இங்க பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல அவளுக்கு பூஜை பண்ண உரிமை இல்லைன்னு சொல்றீங்களா? என்னடா பொண்டாட்டிக்கான உரிமை குரலை எழுப்புறியா? சௌந்தர்யா, அவன் பூஜை நடத்தணுமா வேண்டாமான்னு தானே கேக்குறான். உன்னோட பதில் என்னவோ அதை சொல்லு. கோவில்ல போய் பண்ண சொல்லலாமா? ஆனா அவளோட மரியாதையும் சேர்ந்தது தான் இந்த குடும்பத்தோட மானம். டேடே, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? அம்மா ஒரு சஜஷன் சொன்னா, அவ்வளவுதானே. என்ன பண்ணணுமோ பண்ணிக்க சொல்லு. அப்படி சொல்லுங்கம்மா. அண்ணி, நீங்க கிராண்டா பண்ணிடுங்க. ஓகேவா? சரிடா, பாய். Bye. ஹாப்பி ஜர்னி. அப்போ நானும் அப்படியே கிளம்புறேம்மா. கிளம்புறேன்ப்பா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிடா, பத்திரம். பாய் கண்ணம்மா. சரி. மாமா, நானும் உங்க கூட வரேன். என்ன வெண்பா வீட்ல இறக்கி விட்டுருங்க. சரி வா, ம். வரேன்ப்பா. பாய். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அகில், இங்கதான் இருக்கேன். என்ன? நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு பூஜை இருக்கு. அதுல நீ கலந்துக்கணும். அது குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கான பூஜைன்னு அண்ணி சொன்னாங்க. இது கிரகங்கள்லாம் ஒண்ணு கூடுற நேரம்னு ஏதோ சொன்னாங்க. மொத்தத்துல இந்த பூஜையில கலந்துக்கிட்டா பிறக்கிற குழந்தை நல்லா பிறக்குமா. ஆமா, பூஜை பண்ணிட்டா மட்டும் குழந்தை பிறந்துருமா? நல்ல கேள்வி. ஆனா நீ பூஜையில கலந்துக்கலனா இதை விட நல்ல கேள்விகள் வரும். அகில், நாம எப்படி இருக்கோம்னு நமக்கே தெரியும். அப்புறம் எப்படி குழந்தைலாம் பிறக்கும்? நம்ம எப்படி இருக்கோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி யோசிச்சனா பூஜையில கலந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கே புரியும். புத்திசாலித்தனமா ஒரு பொய் சொல்லிட்டோம், அத புத்திசாலித்தனமா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ சொன்ன பொய்ய உன்னை துரத்துது பத்தியா? அகில், எனக்கு கன்வின்ஸ் பண்ணாத. உள்ள பெத்துக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு பூஜை போட்ட உடனே உள்ள பொறக்கிறது இல்லையே. இதுல எனக்கு கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா என்னை விட்டுரு. நான் உன்னை விட்டுறேன். ஆனா எங்க அம்மா உன்னை கலந்துக்க சொன்னா என்ன பண்ணுவ? அப்போ உன்னால மறுக்கவே முடியாதே. இப்ப எதுக்கு சிரிக்கிற? உண்மையிலே உன் நிலைமை நினைச்சுதான் சிரிக்கிறேன். பைத்தியக்காரத்தனமா ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை பைத்தியக்காரத்தனமா மெயின்டைன் பண்றல, இது உன் வாழ்க்கையை சிதைச்சிட்டு போயிடும். இங்க பாரு அகில், நீ என் கூட சேரணுங்கிறதுக்காக எதையோ பேசி என்னை மிரட்டலான்னு பார்க்காத. இந்த பூஜையை யார் பண்றா? கண்ணம்மா. கண்ணம்மா எது பண்ணாலும் அத்தைக்கு பிடிக்காது. அப்போ என்ன பூஜையில கலந்துக்க சொல்லி அத்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. என் அம்மாக்கு கண்ணம்மானியே தான் பிடிக்காது, ஆனா கடவுளை பிடிக்கும். கடவுள் பேர்ல யார் எதை சொன்னாலும் நம்புவாங்க. அம்மன் கோயில்ல கூழ் ஊத்த வர்றவங்க உண்டியல்ல 500 ரூபாய் போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு பேரனோ பேத்தியோ தேவைப்படுது. சோ அஞ்சலி நீ கலந்துக்கோன்னு சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா? இந்த பூஜையை நீ மறுக்கலாம், ஏத்துக்கலாம், அது இப்ப பிரச்சனையே இல்ல. ஆனா நீ சொன்ன போய் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தன்னு யோசிச்சு பாரு. மறுபடியும் என்ன குழப்பாத அகில். நமக்குள்ள எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஐயோ, அது இப்ப பிரச்சனையே இல்ல. நான் அமைதியா இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன்னு வச்சுக்கேன். ஆனா அம்மா எத்தனை நாளைக்கு அமைதியா இருப்பாங்க? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது விசேஷம் இருக்குமான்னு கேட்பாங்க. ஆனா அந்த கேள்வி ஒரு நாள்ல கண்டிப்பா தீராது, அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லிக்கிறேன்.
கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் புள்ள பெத்துக்கிறாங்களா என்ன? 10 வருஷம் 12 வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்களா இருக்காங்க. இந்த பாரு அஞ்சலி, உனக்கு பிராக்டிக்கலா சில விஷயங்கள்லாம் புரியல. ஒருவேளை விசேஷம் எதுவும் இல்லைன்னா அம்மாக்கு டவுட் வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்னு தோணுச்சுன்னு வை. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், ட்ரீட்மெண்ட், அது ஒரு தனி ரூட்லயே போகும். ஒருவேளை நீ வர்ஜின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வேற அடிஷனல் பிரச்சனை. பட் நான் என்ன பண்றது? அதை நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு புரியல அகில், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ இந்த பூஜையில கலந்துக்கோ. குழந்தை ஆசை உனக்கும் இருக்குன்னு காட்டிக்கோ. அப்புறம் சட்டுன்னு ஏன் குழந்தை இல்லைன்னு கேள்வியே வராதுல. அவன் நடத்துற பூஜையில எல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அந்த பூஜையை நான் நடத்துறேன். அவ வேணா கலந்துக்கட்டும்.